ஒரு ஊரு. அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு ஊர் திருவிழா அப்படின்னு வச்சுங்க. சம்திங் லைக் தட். ஊர் திருவிழா அப்படி இருக்கலாம். அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அ மேபி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு இதுவா இருக்கலாம். ஒரு வில்லேஜ் ஃபேரா இருக்கலாம். இல்லன்னா அந்த வில்லேஜ் டெய்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஊ அந்த ஊர் அ ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஊருக்குன்னு ஒரு ஒரு கிராமத்து கடவுள். கிராம தேவதை அந்த மாரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி சம்திங் லைக் தட் இருக்கலாம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடந்துட்டுருக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வராங்க. எவ்ரிதிங் நடக்குது. ரொம்ப நல்லாவே நடக்குது. சிறப்பா நடக்குது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஊர் தான். இட்ஸ் a டவுன். இட்ஸ் a வெரி பிக் டவுன். அது ஒரு நகரம் தான். ஈவன் நகரங்கள்ல கூட நடக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, லைக் அ நம்ம அ அன்னைக்கு ஈவினிங்க்கு மேல பார்க்கும்போது, எல்லாமே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆ ஒரு கிராம தேவதை அப்டின்னா, அங்க திருவிழா ஒண்ணு நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பொதுவா அது நம்ம ஒரு ஒரு நம்பிக்கையும் அது இருக்கு. பொதுவா அன்னைக்கு ஈவினிங் வந்து மழை வரும். நல்லாவே மழை வரும். ஸோ, ஆ மழை வரும்போது நல்லாவே மழை வந்துருது. அங்க வந்து ஒரு கணவன், மனைவி 2 பேர் மட்டும் போயிருக்காங்க. அந்த 2 கணவன், மனைவி போயிருக்கும்போது, ஆ ஆம் லைக் ஹெவி மழை. பயங்கரமான மழை. அவங்க வந்து தே டிட் நாட் பிளான் பண்ணல அவங்க. ஏன்னா அவ்வளோ மழை வரும். இந்த மாரிலாம் நடக்கும்னு அவங்க பிளான் பண்ணல. சம்ஹவ் ஈவினிங் கிளம்பிட முடியும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. பட் ஃபார் பிகாஸ் ஆஃப் திஸ் உங்களுக்கே தெரியும் நேச்சுரல் கலாமிட்டீஸ் இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இந்த இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது வந்து நம்ம கையில இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதன் அடிப்படையில அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்மள அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எப்பயுமே பார்க்கணும். இந்த இயற்கை சீற்றங்கள் பொறுத்தவரையில அதை எதிர்த்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை வந்து அப்படி வந்துச்சுன்னா, அத வந்து நம்மள எப்படி நம்ம அதுக்கு அந்த அடாப்டேஷன் அப்படின்னா தமிழ்ல தகவமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி நம்மள வந்து நம்ம எப்படி வந்து ஹவ் வி கேன் ஆ மேக் அப் அவர் மைண்ட் கோர்ஸ் இன்க்ளூடிங் பாடி ஃபார் த கண்டிஷன். அதாவது இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நமது உடலையும் சரி, மனதையும் சரி எப்படி வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏத்த மாரி மாத்திக்கிறதுன்னு தான் பார்க்கணும். ஸோ அதேபோல இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி மழை, பயங்கரமான மழை. அப்படி இருக்கும்போது, சரி இவரு என்ன இவங்க 2 பேரும் வந்து அங்க அப்படியே ஒவ்வொரு வீதியா தேடுறாங்க. எங்கேயாவது வந்து ரூம் கிடைக்குமா? ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. ஆம் சரி எங்க போனாலுமே வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து இல்ல. ஒரு ரூம் கூட எங்கேயுமே இல்ல. ஏன்னா திருவிழா இல்லைங்களா? வந்த எல்லாதும் ஒரு நகரம். திருவிழா ஒ எல்லாமே வந்து டோட்டலி வந்து இல்லவே இல்ல. ஒரு இடத்துல கூட ரூம் இல்ல. ஆனா மனைவி, கணவன் 2 பேருமே வந்து தே போத் காட் ட்ரென்ச்டு. பயங்கரமா அந்த மழையில நனைஞ்சுட்டாங்க. ம். அ அண்ட் ஈவன் ஒரு ஒரு சேஃபர் சைடு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஈச் ஒன் ஒரு ஜோடி ட்ரெஸ் வச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே அவங்ககிட்ட இல்ல. நனைஞ்சிருக்கிறாங்க அண்ட் ஸ்டில் தேடுறாங்க. தேடிட்டே இருக்காங்க. 1/2 அன் ஹவர், 1 ஹவர் ஆயிடுது. தேடி தேடி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இருட்டு, பயங்கரமான இருட்டு. அந்த சூழ்நிலையில சரி கடைசியா ஒரே ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படியே ஆனா அந்த 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 சர்ச் அப்படின்றது நிறுத்த முடியாது இல்லையா? ஏன்னா ஆண் மட்டும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல எப்படியோ வேணா இருந்துடலாம். வெரஸ் கூட வைஃப் இருக்கும்போது, அது முக்கியமா வந்து பெண்கள் கூட இருக்கும்போது நம்ம வந்து வி ஹேவ் டு பி வெரி வெரி வி ஹேவ் டு பின்றத விட அ அதாவது பெண்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து அவங்கள புரொடெக்ட் எப்பயுமே பண்ணி ஆகணும். அதன் அடிப்படையில வந்து தேடும்போது ஒரு இடத்துல வந்து ரொம்ப இருட்டு. ஒரே ஒரு ஒரு அங்க ஒரு லாட்ஜ் மாரி ஒண்ணு இருக்கு. அங்க போறாங்க. அங்க போன உடனே அ ம் ஒரு தேர் வாஸ் சம்படி அ ஸ்டில் அவேக். அதாவது முழிச்சு தான் இருக்காரு ஒருத்தரு. அவரு போயிட்டு இந்த மாரி வந்து நாங்க வந்திருக்கோம். இந்த மாரி வந்து ஒரே ஒரு
ரூம் கூட எங்கேயுமே கிடைக்கல. ஃபார் த லாஸ்ட் மோர் தேன் அன் ஹவர் நாங்க வந்து தேடிட்டு தான் இருக்கோம். பட் அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு கிடைக்கல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லைங்க இங்க கூட ஒரே ஒரு ரூம் கூட இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஓகே. இது இது வந்து இந்த டயலாக் வந்து ஆப்வியஸ்லி வரும்னு தெரிஞ்சு தான் வந்து அவங்க கேட்கறாங்க. ஸ்டில் வந்து கேட்கலாம் அப்படின்னு. இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு அட்டெம்ப்ட். அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஒரு ரிப்ளை வருது. ரிக்வெஸ்ட் பண்றாரு இவரு. ஏதாவது ஒரு ரூம் இருந்தா பாருங்க சார். உண்மையாவே வந்து சரி அங்க இருந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர். அப்புறம் தான் தெரியுது. அந்த ஒரு ஒரு சின்ன லாட்ஜ் தான். பட் அதுக்கான மேனேஜர் அவரு. அவர் வந்து கணவன் மனைவியுடைய நிலைய பார்த்துட்டு, அவரு சரி ஒரு ரூம் இருக்கு. ஒரே ஒரு சின்ன கட்டில் தான் இருக்கும். அ டாய்லெட் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது உள்ள இருக்காது. வெளியில டாய்லெட் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் இஃப் தட் இஸ் ஓகே வித் யூ நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஆ குடுத்துட்டு ரொம்ப சின்ன இட்ஸ் நாட் அ ரூம் பேசிக்கலி. ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ரூம்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 ரூம் அப்படின்னு வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 அடிக்கு 10 அடி அப்படின்னு வச்சுக்கங்க. 6x10. இட்ஸ் நாட் 10x11 ஆர் 10x16 சம்திங் லைக் தட். சும்மா ஒரு 10 அடிக்கு 6 அடி. அது வந்து குடுக்குறாரு. குடுத்துட்டு அம் ஆ அ அப்புறம் தான் வந்து குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜர் அவருக்கு தங்குறதுக்கான ஹோட்டல் அலோகேட் பண்ணியிருக்கிற இடம். அத வந்து அவருக்கு குடுக்குறாரு. குடுத்துட்டு அந்த மேனேஜர் வந்து எல்லாம் வந்து இதெல்லாம் சைன் எல்லாம் வாங்கிட்டு, அ ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு, அவரு போய் வெளியில வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சோஃபா மாரி இருக்கும் இல்லீங்களா? அங்க அவரு படுத்துக்கிறாரு. பட் சார்ஜ் பண்றாரு. அந்த அ அந்த பில் அ என்ன இருக்குதோ வாட் எவர் இட் இஸ் ரூ. 500 ரூ. 600 வாட் எவர் இட் இஸ் சார்ஜ் பண்றாரு. சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எழுந்து போயிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் தி திங். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு அ பார்த்தீங்கன்னா, ஒரு 11 ஆண்டுகள் வந்து இப்படியே ஓடுது. வாழ்க்கை வந்து அப்படியே ஓடுது. 11 இயர்ஸ் லைஃப் அப்படியே ஓடுது. ஆம். அந்த மாதிரி வந்து 11 வருஷம் லைஃப் அந்த மேனேஜருடைய லைஃப் எல்லாம் ஓடுது. அப்படியே போகுது. அண்ட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜருக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஒரு லெட்டர் போஸ்ட் ஒண்ணு வருது. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் வந்து யுஎஸ்ல இப்பயும் இருக்கு. நான் உண்மை கதை தான் பேசிட்டு இருக்கேன். ஆ அந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. அந்த மேனேஜருக்கு பார்த்தா, "யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி மேனேஜர் டு திஸ் ஸ்டார் ஹோட்டல்" அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்லயே வந்து ஹெலிபேட்ல இருந்து பிடிச்சு மிகப்பெரிய ஹோட்டல் அது. அப்படின்னு வந்து அவருக்கு ஒரு லெட்டர் வருது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவரு நான் அப்ளை பண்ணவே இல்லையே! அண்ட் என்ன இது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அவருக்கு. அப்புறம் அவரு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அந்த ஹோட்டல் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, புது ஹோட்டலு ஃபர்ஸ்ட் மேனேஜர் இவரு தான் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இவரு வந்து நான் அப்ளையே பண்ணல. இன்விடேஷனும் சேர்த்து தான் வந்திருக்குது. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர். இது நல்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பேக்கேஜ். பே நல்ல ஒரு பேமெண்ட் இருக்கக்கூடிய பேக்கேஜ். ஸோ இவரு வந்து அந்த அந்த லெட்டர எடுத்துட்டு போறாரு. போன உடனே நெறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க. அண்ட் நெறைய மக்கள் அங்க இருக்கும்போது, யாருமே வந்து இவர் ஒண்ணும் இவருடைய அட்டயர் அப்டின்னா, இவருடைய ஆ ATTIRE அட்டயர் அப்டின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். லைக் இவருடைய இவருடைய ட்ரெஸ்ஸு, இவருடைய அப்பியரன்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமா இருக்கு. ஸோ, அதனால வந்து பெரிய அளவுல ம் யாரும் வந்து இவர பெருசா ஒண்ணும் பார்க்கறதில்ல. சரி இவரு வந்து இந்த இன்விடேஷன் காட்டுன உடனே அ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இவர. அங்க போய் பார்த்தா, அந்த ஹோட்டலுடைய எம்டி வந்து அங்க உட்கார்ந்திருக்காரு. அந்த எம்டி கிட்ட இவரு விட்டுர்றாங்க. இவரு வந்து கேட்கிறாரு, சார் நீங்க எம்டின்னு சொல்றாங்க, மேனேஜிங் டைரக்டர்ன்னு சொல்றாங்க. பட் பை மிஸ்டேக் வந்து நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஐ டிட் நாட் அப்ளை ஃபார் தி ஜாப். ஆ ஸோ இது தப்பா வந்திருக்கு எனக்கு. எப்படி என்னுடைய அட்ரஸ் வந்து எந்த டேட்டால உங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியாது.
தேங்க் யூ சோ மச் அப்படின்னு இவரு அத ரிட்டர்ன் குடுத்துட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாரு. உடனடியா வந்து அந்த எம்டி வந்து இவர உட்கார சொல்றாரு. இல்ல சார் நான் ஐ டிட் நாட் அப்ளை இல்ல, இல்ல, இல்ல உட்காருங்க அப்படின்றாரு. ஆக்சுவலா நான் வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு குடுக்கணும்னு நெனச்சேன். பட் என்ன விட பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரெக்கமெண்டேஷன் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியா யார் சார் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவா? நான் வந்து ஒரு சின்ன ஒரு லாட்ஜ்ல இன்னைக்குமே நான் மேனேஜரா தான் இருக்கேன். எனக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணுவான்னா, அது அவங்க தான் அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அந்த எம்டி உடைய வைஃப். ஆ அப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க. அதாவது 11 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து இந்த ஊருக்கு வந்திருந்தோம். அப்ப வந்து ஆ நீங்க எங்களுக்கு ரூம் குடுத்தீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த ரூம் குடுத்தது உங்க ரூம். நீங்க ஸ்டே பண்றதுக்கு உங்களுக்கு வந்து உங்க இதுல வந்து வச்சிருந்த அந்த ரூம் தான் நீங்க குடுத்தீங்க. பிளஸ் அதுக்கு சார்ஜ் பண்ணீங்க. சார்ஜ் பண்ணி அந்த வர்ற அந்த பணத்த கூட உங்க ஓனருக்கு போற மாரி நீங்க பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ஒரு அ அந்த நீங்க லாயலா அதாவது அந்த ஒரு நம்பகத்தன்மை, அது இருந்ததும் சரி. அதேபோல வந்து உங்களுடைய ஒரு ஹானஸ்டி நேர்மை, நீங்க உண்மையாக இப்ப கூட உண்மையா இருக்கிறது. இதெல்லாம் வந்து கண்டிப்பா யூ டிசர்வ் திஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து இந்த பதவிக்கு தகுதியானவங்க தான். கண்டிப்பா இந்த பொறுப்ப நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இன்னைக்கு கூட அந்த ஹோட்டல் வந்து அ இருக்கு. இந்த யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, அ இந்த குறிப்பிட்ட ஒரு ஹோட்டல் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ, அ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்க்கும்போது, அ அநேகமா மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம நெனைக்கலாம். ஆ அது என்ன போயிட்டு எல்லாம் மறந்துடுவாங்க, செஞ்சுடுவாங்க. என்ன இப்ப என்ன உலகமே வந்து கெட்டு போய் கிடக்குது. நம்ம செய்ற நல்லது யார் நினைப்பா? அ இ நம்ம என்னத்த போய் பெரிய நேர்மை, நியாயம், நீதி இதெல்லாம் அப்படி தயவு செய்து என்றும் நாம் நினைக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா, ஆ இந்த உ உ உலகத்துல வந்து இன்னும் நல்லவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் அவங்களால தான் வந்து உலகத்துல வந்து இந்த நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு அ சிறப்பு ஓரளவுக்கு இல்ல நல்லாவே வந்து சரியா தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஆ நம்ம வந்து அ நீங்க எப்பயுமே வந்து ஒரு ஒரு குயிக்கா வந்து ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு கிடைச்சிடணும். எல்லாம் வந்து ஒரு குயிக்கா இந்த கெட் ரிச் குயிக் இந்த சமாச்சாரங்கள் நடந்துடணும். ஆ இது போல வந்து ஒரு ஒரு ஆட்டிட்யூட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நடக்காதுங்க சார். இப்ப எப்ப அது வந்து இதாகும்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலி இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். ஆ நம்ம வந்து வி ஹேவ் டூ டூ அவர் டியூட்டி தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி சிம்பிள்.